பயிலுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று ME 6604 Gas Dynamics and Jet Propulsionல ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ. இதில் மாடியூல் 1.32 இதையும் ஒரு ப்ராப்ளமாக தான் கொடுத்துருக்குறேன். இதுவும் ஒரு கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் நாசிலாக கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம். இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து இப்போ 2016 அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பழகிக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம்னாலும் இதில் போட்டுடலாம். இதில் கிவன் டேட்டா கரெக்டாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன கேட்டிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிச்சின்னா அவ்வளோதான். மீதி இருக்கிறதெல்லாம் இந்த டேட்டா புக்லேயும் நம்ம ரிலேட் பண்ணுறது சின்ன சின்ன ஃபார்முலா தான் இதில் எல்லாம். ஏர் ஃப்ளோஸ் ஐசென்ட்ரோபிக்கலி த்ரூ எ சிடின்னு என்னது? இது வந்து கன்வர்ஜென்ட், இது டைவர்ஜென்ட் நாசில். இந்த இன்லெட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து போகிறது இன்லெட் கண்டிஷன் P1 = 700 kN. இதை வந்து நம்ம நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். டெம்பரேச்சர் 220 டிகிரி செல்சியஸ். இதை வந்து கெல்வினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். வெலாசிட்டி 50 m/s. இதில் 50 m/s கொடுத்துட்டாங்க. நம்ம இதுவும் கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே இருக்குது. இது பூராமே இங்கே இன்லெட்டுக்கானது. இது வந்து P1 கொடுத்துருக்குறாங்க, T1 கொடுத்துருக்குறாங்க, C1 கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸிட் ப்ரெஷர் இங்கே இருக்கிறது P2 கொடுத்துருக்குறாங்க. P2 வந்து 105ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் எக்ஸிட் ஏரியா கொடுத்துருக்குறாங்க, A2 கொடுத்துருக்குறாங்க. கால்குலேட் த மேக் நம்பர், டெம்பரேச்சர் அண்ட் வெலாசிட்டி அட் எக்ஸிட். இந்த எக்ஸிட்டுக்கு வர்ற மேக் நம்பர் M2ங்கிறது கண்டுபிடிக்கணும், டெம்பரேச்சர் T2ங்கிறது கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி C2ங்கிறது கண்டுபிடிக்கணும். இது பூராமே எக்ஸிட் இந்த இதில் வர்றது. ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் வெலாசிட்டி அட் த்ரோட், இந்த த்ரோட் கண்டிஷனில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், வெலாசிட்டி. த்ரோட் கண்டிஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? இது வந்து சோனிக் ஃப்ளோ. சோனிக் ஃப்ளோனா M = 1 இருக்கும். அந்த இதுக்காக ரிலேட் பண்ணி நம்ம எடுக்கணும். மாஸ் ஃப்ளோ ரேட் அண்ட் த்ரோட் ஏரியா. இந்த த்ரோட் ஏரியாவும் கேட்டிருக்காங்க. இதில் வெலாசிட்டி டெம்பரேச்சரோட ஏரியாவும் கேட்டிருக்காங்க. இதில் மாஸ் ஃப்ளோ ரேட் அது எந்த இடத்துலனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபார்முலா டு யூஸ் வந்து சி எப்படி கண்டுபிடிப்போம்? காமா இன்ட்டு ஆர் இன்ட்டு T1. இதே மாதிரி எம் இது நமக்கு தெரியும், C/A. இந்த இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். இதெல்லாம் எதிலேருந்து எடுக்கணும்? நாட்டுங்கிறது வந்து ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷன் வந்து எதுவுமே இதில் கொடுக்கல. ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷனே எதுவும் கொடுக்கல. நம்ம தான் கண்டுபிடிச்சி இந்த இதிலேருந்து ஃபார்முலாலேருந்து இது டேபிள்ஸ்லேருந்து அதெல்லாம் எடுக்கணும். இதில் த்ரோட்டும் கேட்டிருக்காங்க, எக்ஸிட்டு கேட்டிருக்காங்க, இன்லெட்டில் கொடுத்துட்டாங்க. இதையே மாற்றி கேட்கலாம். த்ரோட்டில் எல்லாம் கொடுத்து எக்ஸிட்டில் இதே மாதிரி கேட்கலாம், இன்லெட்டில் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி இதில் ஸ்டாக்னேட்டிங் இதே கொடுக்கல, ஸ்டாக்னேட்டிங் இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாமே கேட்கலாம். இப்படி மாறி மாறி கேட்கலாம். ஆக மொத்தம் இவ்வளவு தான் கேட்கக்கூடியது இருக்குது. இதில் மேக் நம்பர், டெம்பரேச்சர், வெலாசிட்டி, மாஸ் ஃப்ளோ ரேட், ஏரியா, இவ்வளவு தான் எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடியதாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இதைத்தான் உல்ட்டா பண்ணி மாறி மாறி கேட்பாங்க. ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷனை பற்றியே எதுவுமே கொடுக்கல. ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ண முடியும். அதில் தான் வந்து T/T0, P/P0 அந்த ரேஷியோக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம்? முதல்ல மேக் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்ததை நம்ம ஈஸியாக ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷனை கண்டுபிடிக்கலாம். மேக் நம்பர் எதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? இப்போ கொடுத்துருக்குற டேட்டா படி நம்ம வந்து இன்லெட்டில் இருக்கிற மேக் நம்பர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதில் வந்து வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க, C1 கொடுத்துருக்குறாங்க. A1 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம வந்து C1/A1 = அந்த மேக் நம்பர், இன்லெட்டில் இருக்கிற மேக் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அதிலிருந்து பிறகு நம்ம டேபிள்ஸுக்கு போய் ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷன்ஸுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இப்போ வந்து நமக்கு முதல் இது வந்து இன்லெட் இருக்கிற
மேக் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் ஃபைண்டிங் M1. M1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மேக் நம்பர் கண்டுபிடிச்சாச்சுன்னா இதிலேருந்து நம்ம கண்டினியூஸாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த M1க்கு நமக்கு என்ன வேணும்? M1க்கு வந்து C1 டிவைடட் பை A1. C1 நமக்கு கொடுத்துட்டாங்க, கிவன் டேட்டா 50 meters per second கொடுத்துட்டாங்க. A1 நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். A1ங்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா ஆர் T1. இந்த T1 அவங்க இன்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1.4 இன்ட்டு என்ன வருது? 488 1.2 meters per second. இது A1. இப்போ இதிலிருந்து நம்ம M1 கண்டுபிடிக்கலாம். M1 equal to C1 divided by A1. இது C1 என்ன கொடுத்துருக்குறாங்க? 50 கொடுத்துருக்குறாங்க. 488.12. அப்போ இதை போட்டோம்னா 0.102 மேக் நம்பர் M1 கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து நம்ம P1 டிவைடட் பை P0 கண்டுபிடிக்கலாம். இதில் P1 ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அதனால் P0 வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். P1 டிவைடட் பை P0. இதுக்கு ஃபார் M equal to 0.12. 0.1க்கு பார்ப்போம். 0.1 இதில் வந்து இது வந்து 0.993. அப்போ இதை விட்டுருவோம். M equal to 0.1. இதுக்கு வந்து 0.993. P0 equal to இப்போ P1 divided by 0.993. 700 into 10 to the power of 5 divided by 0.993. அப்போ P0 வந்து என்ன வருது? 7.04 into 10 to the power of 5 Newton per meter square. இது P0. இப்போ இந்த இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டதுனால எக்ஸிட்டுக்கு கண்டுபிடிப்போம். P2 டிவைடட் பை P0. P2 வந்து 105ன்னு கொடுத்துருக்குறாங்க. கிலோ நியூட்டன்லேயே இருக்குது. இந்த இதையும் கிலோ நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். அப்போ கிலோ நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னா 74 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ 7 இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? இது வந்து 0.149. இப்போ இந்த 0.149க்கு தகுந்த M2 நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த இதில் P டிவைடட் பை P0ல் 0.49ல் M வந்து 1.9. அப்போ இட் இஸ் 1.9. M2 கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸிட் இதுக்கு M2 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஒரு ஆன்சராக போட்டுக்கிடுவோம். M2 equal to 1.9. இது ஒரு ஆன்சர். டெம்பரேச்சர் கண்டுபிடிப்போம். T2 T0 முதல்ல கண்டுபிடிச்சிடுவோம். T0க்கு வந்து மேக் நம்பர் 0.1ல் பார்க்கணும். T1 டிவைடட் பை T0 equal to இங்கே இருக்குது 0.1. இது வந்து 0.998. நமக்கு T0 தான் வேணும். அப்போ T1 டிவைடட் பை 0.998. T1 என்ன கொடுத்துருந்தாங்க? 593. 0.998. 594.2 கெல்வின். இது வந்துடுச்சு. அப்போ இந்த இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ T2 divided by T0 equal to M equal to 1.9க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 1.9 இருக்குது. இதுக்கு வந்து 0.581. இது வந்து எக்ஸிட். இப்போ நமக்கு T0 தெரியும். therefore T2 equal to 0.581 into T0 என்னது 594.2 345.22 கெல்வின். இது கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸிட்டில் இருக்க டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இது வந்து A2 372.
5 meters per second. M is equal to C2 divided by A2. Therefore, C2 is equal to M வந்து என்னது 1.9 into A2 வந்து 372.5. அப்போ C2 is equal to என்ன வருது 707.1 meters per second. அப்போ எக்ஸிட்டில் இருக்கிறது இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, M is equal to 1. த்ரோட்டில் வந்து சோனிக் ஃப்ளோ இருக்குது, அதனால் M வந்து 1. அப்போ இந்த இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லா இதுவுமே ப்ரெஷர், டெம்பரேச்சர் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து P ஸ்டார் P0 M is equal to 1. இது வந்து 0.528. அப்போ P ஸ்டார் அது வந்து என்னது 0.528 இன்ட்டு P0 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 704 கிலோ நியூட்டன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். P ஸ்டாருங்கிறது த்ரோட்டில் இருக்கிற ப்ரெஷர். இப்போ 371.712 இது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரியே டெம்பரேச்சர் T star divided by T0 is equal to இந்த இதுக்கு ஒன்றுக்கு என்ன வருது 0.834. T star is equal to 0.834 into T0 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 594.2 கெல்வின் கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ T star is equal to 495.2 கெல்வின். ஓகே, இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இனி வந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதோட இதுக்கு வந்து A0 equal to C0. M வந்து ஒன்றா இருக்கிறதுனால A0 equal to C0, that is square root of R into T star. அப்போ 1.4 into 287 into 495.2 இதை ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா நமக்கு 446.3 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. த்ரோட் ஏரியாவுக்கு வந்து நம்ம எக்ஸிட் ஏரியாவிலேருந்து இந்த ரேஷியோ A டிவைடட் பை A ஸ்டார் இந்த இதுக்கு போடணும். எக்ஸிட் ஏரியாவை நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ அட் மேக் நம்பர் அது என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 1.9 பார்த்துருந்தோம். 1.9ங்கிற இதுக்கு நம்ம இப்போ எடுக்கணும் A2 டிவைடட் பை A ஸ்டார். 1.9க்கு இதை எடுத்தோம்னா நமக்கு என்ன வருது 1.555. நமக்கு A2 ஏற்கனவே அவங்க கிவன் டேட்டா தான், அப்போ அது தெரியும். அப்போ A ஸ்டார் equal to A2 divided by 1.555. இது என்ன 6.25 into 10 to the power of minus 4 divided by 1.555. அப்போ த்ரோட் ஏரியா A star equal to 4.019 into 10 to the power of minus 4 மீட்டர் ஸ்கொயர். இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இனி கண்டுபிடிக்க வேண்டியது மாஸ் ஃப்ளோ ரேட். இது வந்து m டாட் equal to இது வந்து ரோ ஸ்டார் A ஸ்டார் B ஸ்டார், தட் இஸ் C ஸ்டார். இதில் நமக்கு ரோக்கு வந்து P தெரிஞ்சால் போதும், P ஸ்டார் இருந்தால் போதும், அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தட் இஸ் P ஸ்டார் divided by RT A star C star. P star என்ன இருக்கு 371.712. R வந்து 287. T வந்து 495.2 into A star. இது வந்து 4 into 0.1 into 10 to the power of minus 4. C star வந்து 446.3. flow rate, mass flow rate வந்து 4.0
6884 into 10 to the power of minus 4 kg per second. இது வந்து ஏற்கனவே நான் சொன்னது கணக்க ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம். இதில் வந்து இவங்க ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல. நம்ம ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷனை முதல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டா தான் இந்த டேபிள்ஸ்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த டேபிள்ஸில் இருக்கிறது பூராமே ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷனுக்கு தான் கொடுத்துருக்குது, T0 P0ன்னு. அப்போ நம்ம கட்டாயமாக ஸ்டாக்னேட்டிங் கண்டிஷனை கண்டுபிடிச்சா தான் இது பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் மேக் நம்பர்னாலும் கண்டுபிடிச்சாச்சுன்னா பிறகு ஏதாவது கிவன் டேட்டாவிலேருந்து நம்ம P0 T0 ρ0 இப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய சேனல் வந்து AU மெக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபடி நீங்கள் என்னுடைய மாடியூலில் விடுதல் இல்லாமல் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். நான் தமிழ்லேயே சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்காது. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், நல்ல எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். Okay, see you students. Thank you.